டிசி ஸ்டுடியோஸில் நம்ம ஜேம்ஸ் கன் சாப்டர் 1 காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதில் சொல்லப்படாத ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை இப்போதைக்கு ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேன் கிராஸ் ஓவர் டெஸ்ட்ரோக், பேன் அண்ட் டெஸ்ட்ரோக் டீம் அப் ஆகிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இப்போதைக்கு ஜேம்ஸ் கன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட ரைட்டர் அதில் அட்டாச் ஆகியிருக்காருன்னு சொல்லி அஃபிஷியல் அப்டேட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஹாலிவுட் ரிப்போர்ட்டர், வெரைட்டி, டெட்லைன் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் நீங்கள் 100% உண்மையான கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜேம்ஸ் கன் சைட்லேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு பேச்சும் வரல. பட் இப்போதைக்கு பேன் அண்ட் டெஸ்ட்ரோக் கிராஸ் ஓவர் ஒரு மூவி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் கிட்ட இருந்து மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் வந்துட்டு இருக்கு. பிகாஸ் முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கும்போது இந்த படம்லாம் தேவையில்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது கிரீன் லேண்டனுக்கே சீரிஸ் தான் வருது, படம் கிடையாது. சைபார்க்கு படம் கன்ஃபார்ம் செய்யப்படல. டைட்டன்ஸ் படம் வருதாங்கிறது கேள்விக்குறி. மார்ஷியன் மேன் ஹண்டர், வண்டர் வுமனுக்கு ட்ரைலர் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வர மாதிரி தெரியல. லைக் இந்த மாதிரி முக்கியமான கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கும்போது இவங்களுக்கு படம் தேவையில்லை. பட் ஓவரால் யூனிவர்ஸ் பில்டிங் சொல்லி பார்க்கும்போது இந்த படம் மேபி முக்கியமாக இருக்கலாம், சொல்ல முடியாது. லெட் ஹிம் குக்குங்கிற மாதிரி காத்துட்டு இருக்கடா ஜேம்ஸ் கன். டிசியூவை தீச்சு வச்சிடாத. ஐ ஹோப் இட்ஸ் குட். பிளானை சீக்கிரமாக ரிவீல் பண்ணுங்கப்பா.